லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் வந்து இந்த எதிர்க்கட்சி வரிசை வந்து தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க வந்து அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு வந்து மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன்.